வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். 10th ரிசல்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 days பேக்கு எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வந்துருச்சு. அதில் வந்து சீனிவாஸ்பூர், கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல சீனிவாஸ்பூர் வந்து ஃபர்ஸ்ட். 53% வந்து கேஜிஎஃப். லாஸ்ட் பிளேஸ் வந்து கேஜிஎஃப். எதுல? எஜுகேஷன்ல. மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு காலத்துல கல்வினா கேஜிஎஃப் சொல்லுவாங்க. கேஜிஎஃப் ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಹೆಂಗಿದ್ರಿ ಎಜುಕೇಶನ್, ಏನ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅವರು, ಅವ್ರ ಹ್ಯಾಂಡ್ ರೈಟಿಂಗ್ ನೋಡಿನುவாங்க. எங்க ஒட்டு மொத்தம் சரௌண்டிங்க இந்த ஊர்ல படிச்சு பாஸ் ஆகிக்கிறவங்க தான் எல்லா ஸ்கூலுக்கும் டீச்சரா இருப்பாங்க. சென்ட் ஜோசப், வில்லியம் மிச்சர், சன் மேரிஸ், ட்ரேசாஸ், கொஞ்சம் அம்பேத்கர், இந்த மாதிரி சொல்ல போனா இங்க படிச்சவங்க தான் எல்லாம் டீச்சர்ஸ். கோலார் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங் ஃபுல், சிக்கலாபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல், ஆந்திரா மதனப்பள்ளி, புவனூர், தர்மாவரம், எல்லா இடத்துலயும் போங்க. யார் டீச்சர்னா கேள்வி பாரு இருப்பாங்க. டீச்சர் யாருன்னா கேள்வி பாரு. ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவங்க நல்லா இருக்கும். ஒருத்தர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அகாமடேஷன் ஃபுல்லா கொடுத்துறேன், நீங்களே வாங்கணும். யாருன்னா சிந்தாமல்லி ரெட்டி ஒருத்தர், அவர் வேன் எடுத்து வருவாரு, கூட்டு போட்டு அவங்க ஃபேமிலி அங்கேயே தங்க வச்சு பண்ண. இன்னைக்கு அந்த பக்கம் எல்லாம் ஃபர்ஸ்ட், கேஜிஎஃப் லாஸ்ட். இது யார் மீது குற்றம்? பேரண்ட்ஸ் மீதா, டீச்சர்ஸ் மீதா, ஸ்டூடெண்ட் மீதா? தப்பு யாரை சொல்றது? நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதா, டீச்சர்களை சொல்றதா, ஸ்டூடெண்ட் சொல்றதா? 3 பேருமே எஃபோர்ட் என்னதான் படிக்க முடியும். பசங்க டீச்சர்ஸும் கொஞ்சம் எஃபோர்ட், மாசம் பேரண்ட்ஸும் பசங்க. 53% ஒண்ணுமே இல்ல. இதுல பாருங்க, என்ன ஆகுதுன்னா, இதுல ரிசல்ட் வந்து டோட்டல் ஸ்கூலுக்கு வந்து 3052 2052 ஸ்கூல். இதுல வந்து மென் கண்டு வந்து 688, ಹೆಣ್ಣು 970. ಗಂಡು 688, 970 ಹೆಣ್ಣು. பொண்ணுங்க வந்து 970, பையன் வந்து 688. இது ரிசல்ட் வந்து 53%ல நம்ம பெண் பிள்ளைங்க தான் பாஸ் ஆகிறாங்க அதிகமா. இதுக்கு காரணம் ஒரு மொபைலும் ஒரு காரணம். ஸ்கூல் போகும்போது காலைல 9 மணிக்குள்ள ஒரு மொபைல பாக்குறாங்க, திருப்பி 5 மணிக்கு வந்து மொபைல். இந்த மொபைல்னாலதான் வந்து ரிசல்ட் இந்த நிலைமை வந்து வருது. ஒரு பக்கம் டீச்சர்ஸுங்க, ஒரு பக்கம் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் கண்டுக்கணும் வீட்டுல பிள்ளை என்ன பண்ணு, படிக்குதா இல்லையான்னு. டீச்சர்ஸ் மந்த்லி டெஸ்ட் வைக்கணும். மந்த்லி டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆன பேரண்ட்ஸ் கூப்பிடுங்க. ஃபீஸ் கொடுக்கல ஸ்டேஜ் மேல வரையலாம். வில்லியம் செல்ல ஃபீஸ் கொடுக்கலாம். வில்லியம் செல் ஸ்கூல்ல ஃபீஸ் கொடுக்கலாம். வில்லியம் செல் ஸ்டேஜ்ல பார்த்துங்க பிள்ளைங்க. அங்க என்ன ரிசல்ட் பார்க்கணும். பிஜேஎம்எல்ஏ ஸ்கூல் ரிசல்ட் என்ன, அம்பேத்கர் ஸ்கூல் ரிசல்ட் என்ன, சன் மேரிஸ் என்ன, பிஜேஎம்எல்ஏ ஸ்கூல்ல 0. ஒரு வரலாற்று பெற்ற பள்ளிக்கூடத்தில் 0 ரிசல்ட். இது காரணம் சில மாசம் கூட. அது காரணம் 38 பசங்க சுரங்கத்தோடு அனுப்பி தாக்கப்பட்ட படிக்கிறான். ஒருத்தனை வந்து பாஸ் பண்ண யோகிக்கு இல்லையா? நான் கேட்கிறேன், எவனோ நம்ம பெங்களூர் ஒரு குரூப் வரானுங்க, நீல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். இவனை வந்தா மட்டும் என்ன ஸ்கூல் அபகரிச்சிடறான், பிரைவேட் பண்ணிடுறாங்க. அந்த குரூப் இருந்தா கூட இன்னைக்கு ஸ்கூல் ரிசல்ட் நல்லா வந்திருக்கும். அது மத்திய அரசு, அது எவனும் பிரைவேட் பண்ண முடியாது. இன்னைக்கு வைத்தறிச்சல் பேசுறேன். விஜய் போற போக பிஜேபி ஸ்கூல் மூடிடுவான். இதுதான் சில பேர் அங்க கூட எதிர்பார்க்கறானுங்க. மூடிட போறான். எய்டட் ஸ்கூல் எங்க போனாலும் சம்பளம், எங்க போனாலும் சம்பளம். கவர்மெண்ட்ல வேலை செய்யணும், குதிரை மேய்ச்சாலும் சம்பளம் தான், கழுதை மேய்ச்சாலும் சம்பளம் தான். இந்த ஒரு நினைப்பு சில பேருக்கு. ஒரு 2 பேர் பாஸ் ஆக முடியாது அந்த பிஜேபி ஸ்கூல்ல. இப்ப கேட்ட நான் டெய்லி கிளாஸ் எடுத்தணும். சரி பண்ணி டெய்லி கிளாஸ் எடு. பேரண்ட்ஸ் சொல்லு, உன் புள்ள படிக்கிறா சப்போர்ட்டா. நாங்கெல்லாம் படிக்கும் போது லைன்ல காஞ்சாவும் தெரியாது, பாஞ்சாவும் தெரியாது, பட்டசாரம் தான் தெரியும். அந்த பட்டசாரம் குடிச்சா கூட எலி வேலை கூட வந்து ஒரு 5 மணிக்கு மேல யாருன்னா குடிவாங்க. நம்ம பார்த்து கூட பார்த்துக்க மாட்டோம். ரிசல்ட் என்ன ரிசல்ட்? 10th ஸ்டாண்டர்ட் 53%. கற்பினர் அம்பேத்கர், கற்பி புரட்சி ஒன்று சேர்னாரு. மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு சொன்னா அறிவு ஆயுதம். அந்த அறிவு தான் கல்வி. பேரானாரு, கத்தி மூளை பேராமலை கூர்மை ஆயுதம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பேரா எழுதிக்கிற கேஜப்ல என்ன நிலைமை ரிசல்ட்? ஏன் யார் தப்பு ಮಾಡಿ ಏನ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ? ಕೆಲವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಯೂನಿಯನ್ ಬಂದು ಬೆಳಗ್ಗೆ 7 ಗಂಟೆಗೆ ಫ್ಯಾಕ್ಟರಿ ಹೋಗ್ತಾರೆ, 3 ಗಂಟೆಗೆ ಬಂದು ಯೂನಿಯನ್ ಕೆಲಸ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ತರ ಮಾಡ್ಬೇಕು ಇಲ್ಲಿ ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ. ಕೆಜೆ ಬಂದಿರೋರು ಎಮ್ಎಲ್ಎ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಬೆಳಗ್ಗೆ ಬರುವುದು, ಎಂಪಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಬೆಳಗ್ಗೆ ಬರುವುದು. ಆ ಜಯಂತಿ ಈ ಜಯಂತಿ ಇದೇ ಟೀಚರ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹಿಂದಿ ರಿಸಲ್ಟ್ ನೋಡ್ರಿ ಹೆಂಗಿದೆ. ಕೇಜೆ ಥರ್ಡ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ನೋಡಿ ಅಂತಂದ್ರೆ ಹಿಂದಿ ಇರಬೇಕು, ಹಿಂದಿ ಇರಬೇಕು ಅಂತ.
ಇಲ್ಲಿ ರಿಸಲ್ಟ್ ನೋಡಿದ್ರೆ ಹಿಂದಿ ಏನೇ ಇಲ್ಲ ಕೇಳಿದ್ರೆ ಯಾವ ಅವ್ರು ಇನ್ಚಾರ್ಜ್ ಹಿಂದಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾನು ಕೇಟಮಲ್ಲಿ ಬಿಒ ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತೀನಿ ನಾನು ಬಿಒ ಮೇಲೆ ನಾನು ಚಾರ್ಜಸ್ ಮಾಡಲ್ಲ ಹೊಸಬ್ರು ಆ ಅಮ್ಮ ಬಂದಿರೋರು ಲೇಡಿ ಬಂದಿರೋರು ಈಗ ಒಂದ್ ತಿಂಗಳು ಏನಾಗಿದೆ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು ಏನೇನು ನಡೀತಾ ಇದೆ ಇಲ್ಲ ಡ್ರಾಮಾಗಳು ಯಾರು ಏನೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ MLA ಗಮನ ಹರಿಸಬೇಕು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಬಂದ್ರೆ ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇರ್ಬೋದು ಸ್ಕೂಲ್ಗೆ ಕ್ಲಾಸ್ ಮಾಡಿ ಲೆಕ್ಚರ್ ಚೆಕ್ ಮಾಡ್ಬೋದು ಬಿಒ ಅವ್ನು ಯಾವನ ಇರ್ಲಿ ನೀವ್ ಹೋಗಿ ಏನೋ ಒಂದು ಅಂಬೇಡ್ಕರ್ ಜಯಂತಿ ಬಸವ ಜಯಂತಿ ಏನೋ ಜಯಂತಿ ಡೈಲಿ ಜಯಂತಿಗಳು ಬಂದ್ರೆ ಕ್ಲಾಸ್ ಯಾರು ತಗೊಳ್ಳೋದು ಈ ಕ್ಲಾಸ್ ಜಯಂತಿ ಯಾರಿಗೆ ನೋಡೋದು ಆ ಜಯಂತಿ ಈ ಜಯಂತಿ ಆ ಜಯಂತಿ ಈ ಕ್ಲಾಸ್ ಜಯಂತಿ ನೋಡಿ ರಿಸಲ್ಟ್ ಹಿಂದಿ ಇದು ಫಸ್ಟ್ ಬೇಕು ನಾನು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ನನ್ಗೆ ಫಸ್ಟ್ ಬೇಕು ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழின்றார் மோடி ஹிந்திக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடு ஹிந்தி படி பெங்களூர் போனா கன்னடா தமிழ்நாடு போனா தமிழ் ஆந்திரா போனா தெலுங்கு இங்க தான் அது பேசணும் ஆல் ஓவர் இந்தியா போனா ஹிந்தி முக்கியம் நான் ஹிந்தி எதிர்க்க மாட்டேன் ஹிந்தி படி நீ பெங்களூருக்கு போ क्या होनाன்றான் எல்லி இதிர் பர்ச்சான் கேக்குறான் கிதர் கே சாத்தான்றான் சென்னை போ திருப்பூர் போ கோயம்புத்தூர் எல்லாம் அவனுக்குதான் லாங்குவேஜ் வந்து இது படிக்காத ஹிந்தி படி கத்துக்கோ ஹிந்தி படின்ற நானு அப்பதான் செக்யூரிட்டி பேச முடியும் மணிபால் ஹாஸ்பிட்டல்ல அப்பதான் ஹோட்டல்ல பில்லுக்கு வாட்ச்மேன் உள்ள வரான் டாய்லெட் போனவரா கிதர் லேடிஸ் டாய்லெட் இதெல்லாம் சொல்லலாம் போய் பார்க்கணும் அது கூட ஹிந்தி தாங்கலாம் பெங்களூர்ல அதனால கற்பி புரட்சி செய் ஒன்று சேர்த்து சொன்னாரு இங்க ஒண்ணுமே இல்லாத இன்னைக்கு கேஜர்ல நான் ಹೇಳೋದು இங்க ಈಗ இந்த பிஜிஎம்எல் 10 பேர் இருப்பாங்க பிள்ளைங்க எப்போ அப்போ தட்டி வீட்டுல நான் சொல்றது 40-50 வருஷத்துக்கு முன்ன ஸ்கூல்ல இருந்ததே வந்து சென்ட் மேரிஸ் நம்பெருமாள் சென்ட் ஜோசப் வில்லியம் சர்ச் அம்பேத்கர் ஸ்கூல் அப்பெல்லாம் சும்மா கொஞ்சம் அங்கங்க ஸ்கூல் வருமா அப்ப அந்த பக்கம் கமலா நேரு இந்திராஜி முகராஜ் இப்போ எல்லாம் காசு வாங்கிடுறானுவா ஒரு 2 ஜனதாவோட நகர் ஸ்கூல்ன்றான் பிளே கிரவுண்ட் இருக்கணும் நல்லா இருக்கணும் ஸ்கூலு சின்னதாக எதுனா ஏரியாவில் அது ஒரு ஸ்கூல் என்ன நியாயம் ஸ்கூல்னா காம்பவுண்ட் இருக்கணும் அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கணும் ஏதோ காசு வாங்கி விட்டுறது டீச்சர்ஸுங்க கரெக்டா இல்ல பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் நான் பாராட்டுறேன் பிரைவேட் ஸ்கூல்ல நான் பாராட்டுறேன் ரிசல்ட் அவங்க தான் கரெக்டா வந்துருது பிரைவேட் ஸ்கூல் ஏடேடி கவர்மெண்ட்னா இது ரிசல்ட் ஒண்ணுமே இல்ல யாரு கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசல்ட் எவ்வளோ ஏடேடி ஸ்கூல் ரிசல்ட் எவ்வளோ பிரைவேட் ஸ்கூல் ரிசல்ட் வந்தது 53% பிரைவேட் ஸ்கூல் டீச்சரை பாராட்டணும் ஏன்னா அவங்களுக்கு பயம் மேனேஜ்மெண்ட் திட்டுமேன்ற பயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா கிளாஸ் எடுக்கிறாங்க இவங்க வந்து என்ன தெரியுமா பஞ்சிங் மதுரை லஞ்சிங் சில பேர் பஞ்சே வேணான்றான் ஸ்கூல்ல ஏன்னா இவங்க மேல சார்ஜஸ் பண்ண முடியாது நீ ಡಿಡಿಪಿ ಲೆಟರ್ ಬರೆಯೋ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಲೆಟರ್ ಬರೆಯೋ ಏನ್ ಬಂದ ಎನ್ಕೋ ಇಲ್ಲಿಂದ ಬೇರೆ ಸ್ಕೂಲ್ ಹೋಗ್ತೀನಿ ಈ ತರ ಘಟನೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ತಿರ್ಗಾ ಫಸ್ಟ್ ಬರ್ಬೇಕು ಇದನ್ನ ತಿರ್ಗನ್ ತಪ್ಪ ನಡಿಕಾத ಉनको ಟಾನಿಕ್ ಮಾಡಿ ஏ அன்பர்ஸ் நீ ஏதோ கத்தனை இந்த வருஷம் வர ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு சொல்ல நீ நெக்ஸ்ட் இயர் இப்ப சொல்றேனே தட்டி வீட்டுல பிறந்தாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன யாரும் என்ன பேசுறீங்க நசீர் அஹ்மத்தை ஃபாலோ பண்ணுங்க தங்கவேல பிறந்தா மண்ணின் மைந்தா நசீர் அஹ்மத்தை ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க அவருடைய லாங்குவேஜ் பாரு அவரை பேசுறது ஆங்கிலமும் சரி கன்னடமும் சரி அந்த லாங்குவேஜ் பாரு அது காரணம் யாரு தங்கவேல் அவர் படிச்ச ஸ்கூல் இங்க படிச்ச ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ் அவர் பாருங்க அவர் பேசுற இங்கிலீஷ் சதா அவரோட ஊட்டிக்கான நசீர் அஹ்மத் சார் தங்கவேல தான் படிச்சாரு இதே ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜ்ல சயின்டிஸ்ட் நம்ம ராஜன் பாபு சாதாரண தொழிலாளி புள்ளியா சென்னை படிச்சாரு அவருடைய நாலேஜ் தான் இன்னைக்கு அவருக்கு அடுத்து நம்ம பாலு சார் வந்துருக்காரு சயின்டிஸ்ட் இதெல்லாம் நமக்கு பெருமை அவங்களாம் சாதாரண லைன் உள்ள இருந்து படிச்சவங்க தான் அந்த காலத்துல லைட் இல்ல ஷூ இல்ல யூனிஃபார்ம் கூட கிழிஞ்சு தச்சு போடுவோம் ஸ்கூல்ல 10 பேருமா எல்லாருமே ஏஜிஓ ஆபீஸ் HL பெம்எல் எங்க போனாலும் கீழே போறதான் அந்த 10 பேர் 5 பேர் நல்லா படிச்சிருப்பாங்க வீட்டுல லைன் உள்ள ஒரு ஸ்கூல் இருக்கும் அங்கதான் படிப்பாங்க பிரைமரி எக்ஸாம்பிள் முன்னாள் எம்எல்ஏ எஸ்ராஜர் இருக்காரு அவரு இந்த சாதாரண தொழிலாளி மகன் தான் அவரு அனுமதி குறிப்பிட்டார் கேடிஸ்ல அதுக்கப்புறம் சென்ட் மேரிஸ் பண்ணாரு இதெல்லாம் பாராட்டணும் அதே லைன்ல வந்து கேசவராஜ் இருந்தாரு IAS ஆனாரு அதை பாராட்டுறேன் இந்த மாதிரி சொல்ல போனா இங்க சாதாரண செல்லாப்பா ஸ்கூல் படிச்சு சென்ட் மேரிஸ் படித்து முதல்நிலை முறையில் படித்து அதே முதல்நிலை முதல்வாகி அங்கேயே செக்ரட்டரினா என்னுடைய அண்ணன் பாசமிகு அண்ணன் கே கிருஷ்ணகுமார் அவர்கள் அவருடைய அறிவு திறமை பாரு இன்னைக்கு அந்த செக்ரட்டரி அந்த ட்ரஸ்டுக்கு அறக்கட்டளை செக்ரட்டரி ஆகிறாரு அவரு நம்ம சார் மணியன் என்கிறாரு சரி லீகல் ஒப்பீனியன் எல்லாரும் கொடுக்குறாரு எங்க சிஸ்டர் பிரேமா இருக்காங்க இவங்களாம் தங்கவேல சாதாரண படிச்சவங்க தான்
எல்லாமே அவங்க பாரு எப்படி படிப்போம். எக்ஸாம்பிள் எப்படி ஃப்ரெண்டு கோட்டுமாடு ஸ்ரீகாந்த் சென்னையில் இருக்கிறார், நீட் எக்ஸாம் பார்த்துருக்காரு. இப்போ ஸ்ரீகாந்த் தினகர் நாங்க மும்மூர்த்தி மாதிரி கேண்டிஸ்ல நான் டெய்லி புக்கே திரும்ப ஸ்ரீகாந்த் படிக்கவே மாட்டாரு. நாளைக்கு எக்ஸாமா, இன்னைக்கு 2 நாள் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டார். வாயானோட வர மாட்டார். கட்டப்பாட்டு ஆடுறதுக்கு கோலி ஆடுறதுக்கு வர்றது இல்லை. அந்த 2 நாள் தான் படிக்கிறது. பார்த்தா ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு சென்னையில் கேட்கறாங்க அவரை, சார் நீங்க எந்த ஸ்கூல் படிச்சீங்க? அவர் எங்கேயும் படிக்கல, சாதாரண பார்க்கின்சன் ஸ்கூல் நிஜம் பண்றீங்க, கேஜி ஸ்கூல் தான் படிச்சது. அந்த அறிவு திறமை கூட மேடை பேசினாரு. எல்லாம் பாராட்டுங்கன்னா சார் இது அம்லர் பாவத்தை ஒன்னே பண்ணிட்டீங்க ஒரு தொழிலாளி யாரோ ஒருத்தர். அந்த மாதிரி திரும்ப வந்து வேலை வந்து அந்த காலத்துல படிச்சோம். கேம் மேலேயே நம்ம கான்சென்ட் பண்ணோம். கேம் என்ன அந்தந்த வயசு தகுந்த மாதிரி நொண்டி விளையாட்டு, சம்மர் சீசனா நொண்டி விளையாட்டு, அஞ்சாங்கோல் பல்லாங்குழி ஆடுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், எங்கன்னா போய் பட்டம் விட்டுப்போம், மொபைல் அனுப்போம். இந்த கேமரா எங்க இருக்குது? எல்லாம் மொபைல் இருக்குது. மொபைல் என்ன ஆயிடுச்சுன்னா இவன் பிசிக்கல் ஆடுறது இல்ல, கேரம் போர்டா மொபைல் அந்த என்ன கன்சூட் மாதிரி பண்றான். இவன் முடிவு போடுறான் மொபைல் தூக்கி எல்லாம் மொபைல். இப்ப பாரு எங்கேயுமே கட்ட பேட்டரி இல்ல, ஒரு கேரம் போர்டு லைன் இல்ல, ஹெல்த்தி கேம் எதுவும் கிடையாது. பசங்களுக்கு தெரியாது என்ன கேம்னா. இப்போ ஏன் நொண்டி விளையாடுனா யாருன்னா தெரியுமா? அஞ்சாங்கூர்ல அந்த கல்லு பார்க்க சொல்ல பசங்களுக்கு தெரியல. ஆனா மொபைல் கூட மொபைல் எல்லாம் சண்டாது. எக்ஸாம்பிள் ஆந்திரால ஒரு டீச்சர் கண்டிக்கிறாங்க மொபைல் வைக்காத கிளாஸ் ரூம். அந்த பொண்ணு தெளிவு சொல்லி எனக்கு தெளிவு தெரியல. இந்த அம்மாவுக்கு ஆர்குமெண்ட் பண்றாங்க, மொபைல் நாலு வராது நீ புரியிட்டாங்க பேரண்ட்ஸ். இந்த பொண்ணு சொல்லு மொபைல் கூட மொபைல் அந்த அம்மா புரியல டீச்சரு. உடனே ஷூ கட்டி அடிச்சு அவங்க செருப்பு கட்டி அடிக்க டீச்சரு. எவ்வளவு பெரிய குற்றம் இது. மாணவர்களுடைய எண்ணம் எங்க போது பார்க்கணும். படிச்சு முன்னேறணும் ஒருத்தரும். படிப்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. தந்தை பெரியார் சொன்னாரு, ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படியாவது முன்னேறி பொருளாதார திருடு கூட முன்னேறினாரு. அந்த தைரியம் அவனுக்கு வராது. திருடினா முன்னேறி தந்தை பெரியார் அன்னைக்கு இன்னைக்கு அந்த வார்த்தை யாரும் சொல்ல மாட்டான். சம உரிமை தந்தை ஒரு அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாரும் வயிற்று பிடிக்கிற போய் பாரு கீழே பார்க்கிறாங்க. இனி வெளிநாட்டுல எங்க போனாலும் சன் ஜோசப் கான்வென்ட், வில்லியம் சைடு, நிஞ்சம் மெமரியல், பார்க்கின்சன் படிச்சவங்க தான் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கு. கவுன்ஸ் வராங்க. எது திருப்பி நான் பிஜிஎம் ஸ்கூல் பத்தி பேசுறேன். ரிசல்ட் ஒண்ணுமே இல்லைங்க. 38 பேர் எக்ஸாம் எழுதிக்கிறான், 0. இது யார் பத்தி சொன்னோம்? அதனால டீச்சர்ஸ் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், அடுத்த வருஷம் ரிசல்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செகண்ட் வாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் போலாம். நீ எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பண்ண நான் சொல்ல விரும்பல. எனக்கு என்ன ஏன் வைத்தறிச்சல பேசுறேன்னா, இங்க இருந்து காலையில் 8 மணிக்கு நான் நிக்குது பைலட்ஸ் அங்க எங்கெல்லாம் எல்லாம் ஏறு சிந்தாமணி பாடு காசு எடுத்து வராங்க. அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட், இங்க லாஸ்டா ஃபீஸ் வாங்குற தானே, மந்த்லி ஃபீஸ் வாங்குற, இயர்லி ஃபீஸ் வாங்குற, எக்ஸாம் ஃபீஸ் வாங்குற, எல்லாம் வெளியே அனுப்புறேன். கிளாஸ் மட்டும் இன்டீரியர் பண்ணிட்டு கிளாஸ் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறது இல்ல இருக்கா. டீச்சர்ஸ் குவாலிட்டிக்கணும், குவாலிஃபிகேஷன் டீச்சர் போட்டோம். நீ அடிக்கிற அடி பசங்க பேரண்ட்ஸ், அது ஒரு தப்புக்கு நம்ம கிட்ட ஆக்சுவலி அப்பா அம்மா போய் சண்டை போடுவாங்க ஸ்கூல்ல. நம்ம எல்லாம் அந்த குச்சேத்தா குரங்கு ஆடாண்டாங்க. அந்த மாதிரி அம்பேத்கர் ஸ்கூல்ல ஜோகி மாஸ் குச்சேர் இருந்தா எல்லாருமே நாங்க படிச்சோம். அந்த ஸ்டிக்கு இல்லாம இருக்கும். அங்க நின்னாலும் எங்க பயம் வரும். எவ்வளவு பேர் படிச்சுட்டு முன்ன வந்துக்கிறாங்க. அது வலுக்குல கட்டி வீட்டுல இன்னைக்கு நிலைமை எல்லாமே உனக்கு இருக்குது. எது இல்லை உனக்கு? ஏன் லைப்ரரிக்கு நாங்க தேர்ந்து போவோம், பெங்களூர் போய் புக் வாங்கணும், சொன்னா புக்கு. உனக்கு எல்லாமே கூகுள் இருக்குதையா. ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 24, ஆர்டிகல் 99 எல்லாமே உனக்கு மொபைல் இருக்குது. பாத்துக்கோ, படி. மொபைலை நல்லதுக்கு யூஸ் பண்ண, மொபைலை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதனால மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட், தயவு செய்து நீங்க இன்டர்னல் மீட்டிங் போடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரிசல்ட் நெக்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏடெட் ஸ்கூல்ல ரிசல்ட் கொஞ்சம் நல்லா வரும். இதுதான் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு சார்ஜஸ் பண்றேன். நான் உங்களுக்கு திட்டணுன்ற எண்ணத்துல இல்ல. நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, நாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்க நிக்கிறோம். ஸ்கூல் ஸ்ட்ரென்த் வேணுமாவா, நான் சுத்தரவாங்க கூட எங்க போன வர்றேன். அதனால மீண்டும் சொல்றேன், டீச்சர்ஸ் அசோசியேஷன் இது வந்து குற்றச்சாட்டு நான் நீங்க தான் சொல்ல, பேரண்ட்ஸ் மேலே தப்புக்குது, ஸ்டூடெண்ட் மேலே தப்புக்குது. நெக்ஸ்ட் டைம் தான் ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்கு முயற்சி செய்யும். ஏன் செப்பரேட்டா இதை சொல்றேன்னு சொன்னா தோழர்களே, மே மாசம் மே 1 மேடே கொண்டாடினாரு தோழர் பாலன் சார். வந்து அவரும் சாதாரண தொழிலாளி மகன் தான். ஆரணி சொந்த ஊர். ஆரணி சீனிவாசன் சொல்லுவாங்க அவங்க அப்பாவை, பாலன் சார் அவங்க அப்பாவை. அதுதான் தோழர் எஸ் பாலன் இருந்து ஆரணி சீனிவாசன் பாலன். அவரும் சாதாரண எங்க கொடா ஸ்கூல் படிச்சவர் தான். அதுக்கப்புறம் சென்ட் மேரிஸ் பண்ணுவார்.
கேண்டிடேட் பற்றி சன்மரிஸ் பண்ணாரு. இதனுடைய அறிவுத்திறமை பாருங்க. எல்லா மாநிலத்துக்கும் போகுது, எல்லா மாநில கோர்ட்டுக்கும் போறாரு, ஹைதராபாத் போறார், தமிழ்நாடு போறார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார். அவர் சொல்றது நான் எங்க போறேன்னு எளிமையாகிறார். கேஸா தொழிலாளர்கள் கேஸா இல்ல வேற எதனா கேஸா? காசு வாங்குறது இல்ல, நோ ஃபீஸ். மற்ற ஃபீஸ் வாங்குறாரு. தொழிற்சங்கம் சம்பந்தப்பட்டது நீ பெங்களூர்ல எல்லா தொழிற்சங்கமும் பேலன்ஸ் தான் நடத்துறாரு, கான்ட்ராக்ட். ஆனா ஃபீஸ் வாங்குறது இல்லை. பிஜிஎம்எல் எம்ப்ளாயி கூட கேஸ போட்டாரு, கண்ணம்பாப்பு கூட போயிருக்காரு, ₹1 வாங்கலையே. ஏன் இதை அவரை சொல்றேன்னு சொன்னா, சாதாரண தொழிலாளி மகன் இன்னைக்கு படிச்ச அந்த அளவுக்கு போனா அன்னைக்கு இருந்த கல்வியுடைய சிஸ்டம் வேற, இப்ப இருக்கிற சிஸ்டமே வேற, பசங்க படிக்கிற சிஸ்டமே வேற, அன்னைக்கு இருந்த காலகட்டமே வேற. டென்னிஸ் கிளப்னா ஒரு தங்க பெரிய வரலாறு, எல்லா கிளப்பும் மைசூரா இருக்குது, ஆல்பஸ்கர் கிளப்புகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் படிக்கிற நேரத்தில் படிப்பாங்க இவங்க எல்லாம். அந்த காலத்துல பாலன் சார் இவங்க எல்லாம் சொல்றேன், படிக்கிற நேரத்தில் படிப்பாங்க, விளையாடு வேலை நேரத்தில் விளையாடுவாங்க. இன்னைக்கு கர்நாடக ராஜ்யசபா அவர் பாராட்டி விருது குத்துச்சு. இது ஒட்டுமொத்த கோலார் மாவட்டத்துக்கு பெருமை, அவருடைய தனித்திறன். இது காரணம் தங்கவேல். அவர் படித்து அவரை வளர்த்த பெற்றோருக்கும் பெருமை, அந்த டீச்சர்ஸ்க்கும் பெருமை, அவர் வளர்ந்த வட்டாரத்துக்கும் பெருமை. அவர் கர்நாடக ராஜ்யசபா விருது வாங்குது, அது சாதாரண இல்லை. அரசாங்கமே அவரை பாராட்டு பண்ணிச்சு. அவரும் சாதாரண தொழிலாளி மகன் சொல்லிட்டு இந்த மாதிரி முன்மாதிரியா இவங்க போல ஆகணும்னு சொல்றேன். எத்தனையோ டாக்டர் இருக்கும், சன் ஜான்ஸ், மணிபால், எங்க போற யாருப்பா கேஜிஎஃப் சார் நான் வருவாங்க, எங்க ரயில்வே போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் போய் பாருங்க. இப்ப இல்ல யாரும், அப்ப அன்னைக்கு சொல்ற 70 வயசுக்கு கேஜிஎஃப்ல இவங்க எல்லாம் வந்து அவருடைய கல்வியோ அவங்க அறிவுத்திறன் குறை சொல்ல முடியாது. எல்லா லேங்குவேஜும் திருவாங்க தான் 70 வயசுக்கு வருவாங்க. பசங்களை நான் என்ன சொல்றேன், மீண்டும் வரும்போது சொல்றேன், தயவு செய்து படிங்க, கூகுள்ல பார்த்து படிச்சுங்க. நீங்க லைப்ரரி போக வேண்டிய அவசியம் இல்லை, கூகுள்லயே நீ படிச்சு செஞ்சுங்க.